SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நள்ளிரவில் நடுரோட்டில் ஓடிய இளைஞர், கத்தி அரிவாளோடு துரத்திய கும்பல், போலீசாரால் தேடப்பட்டு வந்தவரை வெட்டி கூறு போட்டது யார், என்ன காரணம்? இரவு 1 மணி இருக்கும். சேலம் சங்ககிரி பஸ் டிப்போ பக்கத்துல ஒருத்தர் உசுர கையில பிடிச்சிட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தாரு. நைட்டு நேரம்ங்கிறதால அந்த ரோட்ல 4-5 பேர் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோட துரத்திட்டு வந்த ஒரு கும்பல் அவரை சரமாரியா வெட்டி வீசி இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த நபரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல இறந்து கிடந்தது பச்சைக்காடு யமாகா மூர்த்திங்கிறது தெரியுது. இதுக்கு இடையில போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது. அதாவது சம்பவம் நடந்ததுக்கு முத நாள் மூர்த்தியும் அவரோட ஃப்ரெண்டு அசோக்குமாரும் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி இருக்காங்க. அதுல ஒருத்தரோட கை விரலே துண்டாகி இருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ்காரங்க தேடிட்டு வந்த முக்கிய குற்றவாளி தான் இந்த மூர்த்தி. மூர்த்தி, அசோக்குமார், கனகராஜ், சரவணன் இவங்க எல்லாருமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. இதுல மூர்த்திக்கும் அசோக்குமாருக்கும் இடையில பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா முட்டல் ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாளா 2 பேரும் எலியும் பூனையுமாவே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ மூர்த்தி தன்னோட நண்பன் அசோக்குமார் கிட்ட போய் கனகராஜ் உன்னையும் குடும்பத்தையும் வெளியில தப்பா பேசிட்டு இருக்கான்னு கொளுத்தி போட்டு இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான அசோக்குமார் உடனே கனகராஜுக்கு போன் போட்டு உன்னை பார்த்து பேசணும், கொஞ்சம் நேர்ல வான்னு கூப்பிட்டுருக்காரு. கனகராஜும் தன்னோட தோஸ்து சரவணனை கூட அழைச்சிட்டு அசோக்குமாரை பார்க்க போயிருக்காரு. அங்க அசோக்குமார் கூட மூர்த்தியும் வந்திருக்காரு. 4 பேருமே உச்சக்கட்ட போதையில இருந்ததால வாய் வார்த்தை தடம் மாறி கை கலப்பா மாறி இருக்கு. அப்ப கனகராஜோட 2 கைகளையும் பின்பக்கமா இறுக்கமா பிடிச்சு வச்சிருந்திருக்காரு மூர்த்தி. நான் கைய பிடிச்சுக்கிறேன், நீ இவனை வந்து வெட்டுன்னு ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு. உடனே அசோக்குமாரும் அரிவாளால கனகராஜ வெட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கனகராஜ் கூட வந்திருந்த சரவணன் குறுக்க புகுந்து தடுத்து அசோக்குமார் கூட மல்லு கட்டியிருக்காரு. நீ யாரா குறுக்க வர, ஒழுங்கா ஓரமா போய் நில்லுன்னு சரவணன் மிரட்டி இருக்காரு அசோக்குமார். ஆனா நண்பனை காப்பாத்தியே தீர்வுன்னு விடாப்பிடியா சரவணன் அவங்க கூட போராடி இருக்காரு. இந்த மல்லுக்கட்டு அதிகமானதால அசோக்குமார் சரவணனை வெட்டி இருக்காரு. இதுல சரவணனோட ஒரு விரலே துண்டாகி இருக்கு. இதனால பதறி போன அசோக்குமாரும் மூர்த்தியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சரவணனை மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காரு கனகராஜ். அடுத்து இது போலீஸ் கேஸாகி அசோக்குமாரை பிடிச்சு ஜெயில போட்டாங்க போலீஸ். அதோட தலைமறைவா இருந்த மூர்த்தியையும் போலீஸ் வலைவீசி தேடி இருக்காங்க. ஆனா போலீஸ் கண்ணுல சிக்கிறதுக்குள்ள மூர்த்திய நடு ரோட்ல வெட்டி கூறு போட்டிருக்கு ஒரு கும்பல். சம்பவம் நடந்த 1 நாளைக்கு முன்னாடி தான் மூர்த்தியும் அசோக்குமாரும் சேர்ந்து கனகராஜை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சு கனகராஜ் தான் இந்த கொலையை பண்ணாரா, இல்லனா வேற யாருக்காவது இதுல தொடர்பு இருக்காங்கிறத போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.